கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனுக்கு கொடுக்கிறது தொடர்பாக நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம். தேவனுக்கு கொடுக்கிறது அது தேவன் ஏற்படுத்தின ஒன்று, மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். நாளில் நாம் பார்த்தோம், தேவ சித்தப்படி நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறது தேவ சித்தம். ஆகவே தேவ சித்தப்படி நாம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8:5 இவ்வாறு சொல்கிறது, மேலும் நாங்கள் நினைத்தபடி கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். பிரியமானவர்களே, மனுஷன் நினைக்கிறபடி அல்ல. முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு அவன் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறானோ, இன்றைக்கு அவன் தேவனுக்கு உகந்தவனாய் தேவனுக்கு உரியவனாய் மாறுறானோ, அன்றைக்கு அவன் தன்னைத்தான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது போல தன்னிடத்தில் உள்ளதை கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த வேதம் சொல்ல. அதுதான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது போல தன்னை ஆண்டவருடைய பிள்ளையா மாற்ற, அவருக்கு ஏற்றவனாய் மாற்ற நம்மை ஒப்பு கொடுக்கிறது போல நம்மிடத்தில் உள்ளதையும் கர்த்தருக்கு ஏற்றபடி கர்த்தர் விரும்புகிறபடி நாம் நம்மை கொடுக்கிறதுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் என்னாகமம் 15வது அதிகாரத்திலேயே 15வது அதிகாரம் 18-19 இவ்வாறு அங்கே சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். இன்றைக்கு நீ போய் அந்த தேசத்தில் கால் ஒன்றுகிறியோ, இன்றைக்கு அந்த தேசம் உனக்கு சொந்தமாகிறதோ, அன்றைக்கு அந்த தேசத்தில் நீ அந்த தேசத்தின் பலனை புசிக்க ஆரம்பிக்கிறியோ, அன்றைக்கு இருந்தே நீ கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லப்படுகிற ஒன்று. அவர்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த நேரத்தில் அல்ல, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போன பொழுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையை வனாந்திரமும் காடும் மேடுமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த கானானுக்குள்ள நீ அழைக்கப்படும் பொழுது, அவருடைய பிள்ளைகளை நீ மாறுற, அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நீ பெறும் பொழுதே அவருக்கு என்று கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார், ஆனால் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவளுக்கு பார்க்க பண்ணினதை அவள் நிறைவேற்றுகிறாள். 1 சாமுவேல் 1:22 சொல்லுது, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். அவள் கர்த்தருக்கு என்று பொருத்தனை பண்ணி கேட்டுக்கொண்டபடியே கர்த்தர் கொடுத்தார், அவள் கர்த்தருக்கே கொடுத்தாள். அல்லேலூயா. ஆகவே இந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் விரும்புகிற காரியம் அவருடைய சித்தம், அவருடைய சித்தப்படி அவர் எப்படி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரோ, எப்படி நாம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோமோ அப்படியே நாம் கொடுக்க வேண்டும். அவருக்குரியதை அவருக்கே நம்ம கொடுக்க வேண்டுமே தவிர அவருக்குரியதை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள கூடாது. என்றால் நாம் அவருக்கு கொடுக்கிறது அவருடைய சித்தமாய் அவருடைய விருப்பமாய் இருக்கிறபடினாலே நாம் கர்த்தருக்கு ஏற்றபடி கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you.